அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஸதகல்லாஹுல் அஸீம். வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் நிஸானி ஸகீலத்தானி அலல் மீஸானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அவு கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் இந்த 21வது இரவின் தராவீஹ் தொழுகையை நாம் நிறைவேற்றியவர்களாக இன்றைய இரவு முழுக்க நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு நாம் அமர்ந்திருக்கிறோம். நிச்சயமாக நம் அனைவருடைய எதிர்பார்ப்பும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அருளை எதிர்பார்ப்பதும் மகத்தான பாக்கியமாக இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ரை தேடுவதும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. எனவே நாம் எந்த நோக்கத்தோடு அமர்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை முழுவதுமாக அடைந்து கொள்ளக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற மக்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துஆ செய்தவனாக என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நேற்றைய தினம் நாம் அறிவித்ததைப் போல திக்ருகளுடைய பலாபலன்களை பற்றி இந்த அமர்விலே நான் சில செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். கிட்டத்தட்ட இந்த இரவு நேரங்களில் நமக்கு நிறைய அவகாசங்கள் கிடைக்கும். அந்த மாதிரியான அவகாசங்களில் அதுபோல் இந்த 10 நாட்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய பல அவகாசங்களில் இந்த மாதிரியான திக்ருகளை நாம் செய்வதற்கு அந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்வதோடு இப்போது நாம் எடுக்கின்ற இந்த பயிற்சியை, நாம் செய்யக்கூடிய இந்த முயற்சியை ரமதானுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய மற்ற காலகட்டங்களிலேயும் தொடர்ந்து நாம் அந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாம் இந்த விஷயத்தை அணுக வேண்டும் என்று ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அருமையான தோழர்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். யார் இறை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களுடைய இதயங்கள் இறைவனை நினைப்பதன் மூலமாக அமைதி அடைகின்றன என்று குறிப்பிடுகிறான். இவ்வாறு அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை முத்தாய்ப்பாக முடிக்கும் போது இப்படி சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இதோ பாருங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்கின்ற அந்த கருத்தோடு அந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். இந்த வசனம் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறது. உலகத்தில் இன்றைக்கு மனிதன் அதிகமாக எதிர்பார்ப்பது ஒன்றைத்தான், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான், மன நிம்மதியை எதிர்பார்க்கிறான். பெரும்பாலும் இன்றைக்கு மக்கள் மன நிம்மதியை தேடித்தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையில் பயணிக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய தேட்டமும் ஒரு ஆங்கிள் அமைந்திருக்கிறது, ஒரு ஒரு விதமான தேட்டத்தில் இருக்கிறார்கள். எல்லாருடைய நோக்கமும் ஒன்றுதான், அமைதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுங்கிறது தான். ஆனால் அவரவர்களுடைய அளவுகோல் படி தேடக்கூடிய விஷயங்கள் வேறாக இருக்கின்றன. சில பேருக்கு அமைதி என்பது பொழுதுபோக்கு என்று கருதுகிறார்கள், எனவே அதில் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு நிம்மதி என்பது பணம் காசுகள் என்று நினைக்கிறார்கள், அதில் அவர்களுடைய முயற்சியை அவர்கள் செலவழிப்பதை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவருடைய பயணிக்கின்ற பாதைகள் வேறாக இருந்தாலும் எல்லோரும் எதிர்பார்ப்பது என்பது மன நிம்மதியைத்தான். உண்மையிலேயே மன நிம்மதி என்பது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான நிஅமத்.
அது ஒரு பெரும் பாக்கியம். அடிக்கடி நாம் திருக்குர்ஆனுடைய ஒரு சிறு சூறாவை காதில் வாங்கி கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக மகரிபு தொழுகைகளில் அந்த சூரா நம்முடைய காதுகளில் அடிக்கடி விழுந்து கொண்டே இருக்கிறது. தி ஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்திலே தொந்தரவுக்கு மன்னிக்கணும், பெண்கள் பகுதியிலிருந்து நிறைய சத்தம் வர்றதாக தகவல் வருது. கொஞ்சம் அமைதி காத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விஷயங்களை கேட்கறதுக்கு இலகுவாக இருக்கும். எனவே தயவுசெய்து பெண்கள் பகுதியை கொஞ்சம் அமைதியாக பராமரிக்கும்படி மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்ன பேசிட்டு இருந்தோம்? எல்லாம் மறதி எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. அடிக்கடி மகரிப் தொழுகையில் இந்த விஷயம் நம்முடைய காதில் விழுகிறது. அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னா, அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹௌஃப் என்று முடிப்பான். பசிக்கு உணவளித்து பயத்தை போக்கிய இறைவன், பயத்தை போக்கி அமைதியை தந்த இறைவன் என்று அல்லாஹ் சொல்லுவான். உண்மையிலேயே வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கணும். சாப்பாடு கிடைச்சா போராட்டம் எதுவும் நடக்காது. அதுக்கு பிறகு ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. ஒரு விதமான ஒரு அமைதி ஒன்று வரும். இப்போ அந்த அமைதி என்பது மிக முக்கியமானது என்பதை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுவதற்காகத்தான் அந்த செய்தியில் சொல்லுவான். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், பயத்தை போக்கி அமைதியை தந்தவன் என்று அதை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்வான். அப்போ எனவே அமைதி நிம்மதியை தர்றதுங்கிறது அது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய நியமத். அதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேடக்கூடிய விதங்கள் வேறாக இருக்கின்றன, பாதைகள் வேறாக இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் அறுதியிட்டு உறுதியாக சொல்கிறான், அல்லாஹ்வை நினைவு கூறும் போது உங்களுக்கு அந்த அமைதி தானாக கிடைத்து விடுகிறது, தானிங்கியாக கிடைத்து விடுகிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெரியக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, ஈமான் கொண்ட மூமின்கள் அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்களேயானால், அல்லது அவர்களிடத்தில் இறைவனுடைய நினைவு எடுத்து சொல்லப்படும் போது நிச்சயமாக அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான அமைதி வந்துவிடும். அவர்களிடத்தில் ஒரு விதமான சலனமற்ற சூழ்நிலை வந்துவிடும். அவர்களுடைய செயல்களில் ஒரு விதமான பக்குவம் தென்படும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எப்பொழுது ஈமான் இருக்கிறதோ, எப்பொழுது இறைவன் மீதான நம்பிக்கை இருக்கிறதோ, அப்போது அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்லும் போது நிச்சயமாக இந்த உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய அந்த அதிர்வுகள் கண்டிப்பாக ஏற்படும். ஈமான் என்பது ஏற்படுத்தக்கூடிய அதிர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, அல்லாஹ்வை நினைவு கூறுறதுக்கும் மன அமைதி ஏற்படுறதுக்கும் என்ன லிங்க், என்ன தொடர்பு அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை. நாம் இயல்பாகவே புரிந்து கொள்ளலாம். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், ஒரு நெருக்கடியில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய மனம் என்பது இயல்பாக ஒரு மனிதரை தேடும். எந்த மனிதர் அப்படின்னா, யார்கிட்ட சொன்னா நமக்கு ஆசுவாசம் தருவாரோ அவரை கண்டிப்பாக நம்முடைய மனசு தேடும். ஒன்றும் இல்லை, ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறோம், டிராஃபிக் போலீஸ் மடக்கிட்டாப்லன்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி மாட்டி பழக்கம் இருந்தால் நமக்கு பதட்டமே வராது. ஆனால் புதுசாக மாட்டிக்கணும்னு என்ன மாதிரி ஆட்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னா திடீர்னு நமக்கு என்ன செய்யும்னா ஒரு பதட்டம் ஒன்று வரும். இப்போ உடனே நம்ம என்ன செய்வோம்னா, யார்கிட்ட சொன்னால் நமக்கு பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாருன்னு அவரை பார்த்து ஃபோன் பண்ணுவோம். இதெல்லாம் எனக்கு அனுபவம் இருக்குது. அப்போ ஒரு நெருக்கடியில் மாட்டும்போது அந்த நெருக்கடியிலிருந்து நமக்கு ஆசுவாசத்தை தருவதற்கு யாரால் முடியும் என்பதை தேடுவது என்பது மனிதனுடைய இயல்பு. அப்போ ஒரு மனிதன் ஆசுவாசப்படுத்த முடியும் என்று சொன்னால், இத்தனைக்கும் அந்த மனிதனுக்கு முழு பாதுகாப்பு அவங்க கையில் இருக்குதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவருக்கே பாதுகாப்பு அவர்கிட்ட கிடையாது. அப்போ பாதுகாப்பை தன் கையில் வைத்தில்லாத, அவருக்கே பாதுகாப்புக்கு பல பேர் வேலை செய்ய வேண்டிய அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனாலேயே இன்னொருத்தருக்கு அமைதியை கொடுக்க முடியும், ஆசுவாசத்தை கொடுக்க முடியும்னா அல்லாஹ்வினுடைய சன்னிதானம் எத்தகையதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ்வினுடைய அந்த சமூகம் எத்தகையது? அல்லாஹ்வின் சமூகம் என்பது இயல்பிலேயே அமைதியானது, பாதுகாப்பானது. அந்த பாதுகாப்பையும் அமைதியையும் நிம்மதியையும் எந்த தீய சக்தியும் குலைக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய சன்னிதானம் என்பது பாதுகாப்பு அரணானது. எனவே ஒரு மனிதன் தனக்கு பிரச்சனை ஏற்படும் போது
அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அவன் சரணடையும் போது, அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் சரணடைகிறதுன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அவனை நினைத்து சஜிதா செய்வது, அல்லது அவனை நினைவித்து உள்ளத்தால் கசிவது, உருகுவது, இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் சரணடைகிறதுக்கு அர்த்தம். அப்படி சரணடையும் போது அவனுடைய சமூகமும் அவனுடைய சன்னிதானமும் எப்படி பாதுகாப்பானதோ அந்த பாதுகாப்பு உணர்வை இறைவன் நமக்கு நிச்சயமாக. இதுதான் பாதுகாப்பு இறை நினைவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொடர்பு. அருமையான தோழர்களே, இதை நான் கற்பனையாக சொல்லவில்லை. இதே பாதுகாப்பை நெருக்கடியான நிலைகளில் அனுபவித்த நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையின் சரித்திரம் நமக்கு இதை சுட்டி காட்டுகிறது. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போற நேரத்தில் அவங்களுடைய பயண திட்டத்தில் ஒரு பகுதி என்பது சவுர் குகையில் தங்க வேண்டும் என்று ஒரு திட்டம் இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த வரலாறு. போய் தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், எதிரிகள் சவுர் குகைக்கு வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெருமானார் நபி இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரஸா சொல்லணும். அது அந்த பழக்கத்தை மறந்துடக்கூடாது. அருகி வரக்கூடிய அமலாக இருக்குது. அந்த அமலுக்கு புத்துயிர் ஊட்டணும் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய ஒரு சுன்னத் உயிரற்றதாக இருக்கும்போது யார் அதற்கு புத்துயிர் ஊட்டுகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால என்ன செய்யணும்னா, நபி, ரசூல், பெருமானார் இந்த மாதிரியான வார்த்தைகள் நான் சொன்னா மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் அதை கூட சேர்ந்து சொல்ற பழக்கத்தை நம்ம வச்சுக்கோம். கைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அந்த சவுர் குகையில் இருந்து கொண்டிருக்கும் போது எதிரிகள் அங்கே வந்து விட்டார்கள். நமக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய மனம் சலனப்படுகிறது. அவர்களுடைய மனம் அங்கே அதிர்கிறது. அவர்களுடைய மனம் அங்கே ஆட்டம் காணுகிறது. என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டோம் அந்த இடத்துல, எதிரிகள் தேடி வந்து விட்டார்கள். அது ஒரு பூட்டப்பட்ட அறையாக இருந்தால் கூட பரவாயில்லை, ஏதோ ஒரு இயற்கையான பாதுகாப்புள்ள ஒரு பகுதியாக இருந்து விட்டால் கூட பரவாயில்லை, கொஞ்சம் மனசுல அமைதி வரும். ஆனா அந்த மாதிரி இயற்கையான பாதுகாப்பு கூட அங்கே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எதிரிகள் வந்து விட்டார்கள். அவர்களில் ஒருவர் தம்முடைய தலையை குனிந்து பார்த்தால் போதுமானது, நாம் இருப்பது தெரிந்துவிடும், நாம் அகப்பட்டு விடுவோம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் குகைக்குள்ள இருக்கிறாங்க, மேல அவங்க நிற்கிறாங்க. இப்படி குனிஞ்சு பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அபூபக்கர் ரலியல்லாஹு மனசு தாங்கல, நம்ம மாட்டிக்கிறோமோ அப்படின்னு சொல்லி கடுமையான பதட்டத்திற்கு ஆளாகிறார்கள். அந்த மாதிரியான ஒரு நேரத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து என்ன சொன்னார்கள்? மா லன்னுக யா அபூபக்கர் பி இஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா. அபூபக்கரே, ரெண்டு பேர், அவர்களோடு மூன்றாவதாக அல்லாஹ்வும் இருக்கின்ற போது அந்த ரெண்டு பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்க வேண்டும்? நீங்க பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? யாரால இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? யாரால இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நெருக்கடியின் விளிம்பில் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது அப்பழுக்கற்ற நம்பிக்கை இருந்தால் தவிர வேறு யாரும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா அப்போ அவர்களுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட பேரமைதி இருந்திருக்க வேண்டும்? அந்த பேரமைதி ரசூலுல்லாஹ்க்கு எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? நிச்சயமாக அல்லாஹ் உடன் இருக்கின்றான் என்கின்ற அந்த நம்பிக்கை தவிர, அந்த வார்த்தை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு அப்படிப்பட்ட அமைதியை தரவில்லை. அதே மாதிரி நான் இன்னொரு வரலாறு கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஒரு போர்க்களத்துக்கு போயிட்டு வந்து ஒரு மர நிழல்ல சஹாபாக்கள்லாம் தங்கியிருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தங்களுடைய உடைவாளை அந்த மரத்தில் தொங்க போட்டுட்டு கொஞ்சம் இளைப்பாரி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு கிராமவாசி பக்கத்துல இருந்து வந்து இந்த வாழை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன கேட்டார்? யம்னஉக மின்னி யா முஹம்மத், முஹம்மதே, என்னை யார் உம்மிடமிருந்து காப்பாற்ற முடியும்? நான் முன்னால மாட்டிக்கிறீங்க வசமா, என் கையில வாள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க? கொஞ்சம் நம்மள அந்த இடத்துல கற்பனை பண்ணி பாருங்க. டிராபிக் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலே நமக்கு ஒண்ணுக்கு போயிருது. அப்போ இந்த மாதிரி குலகாரன்ட்ட மாட்டினா என்ன வருது?
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் கொஞ்சம் கூட பதறவில்லை, அவர்கள் அதிரவில்லை, ஒண்ணுமே இல்லை. யார் காப்பாற்ற முடியும்? அல்லாஹ்னு வார்த்தை சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லலை. அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லும் போது அல்லாஹ் அங்கே அமைதியை கொடுக்கிறான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே எதிரில் இருக்கிற எதிரி வந்து அந்த நடுங்கி போயிட்டான். என்னடா கையில நம்ம வாழை வச்சிருக்கிறோம், போட்டு தள்ள போறோன்னு சொல்றோம், யார் காப்பாத்துவான்னு கேட்கிறோம், இந்த ஆள் கொஞ்சம் கூட சலனமே இல்லாம என்ன செய்யறாரு, அல்லாங்கிறாருன்ட்டு அவன் பயந்துட்டான். இப்ப அந்த ஆளுக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிச்சு, வச்சிருந்த வாள் கீழே விழுந்துருச்சு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில அந்த வாளை எடுத்துட்டு இப்ப கேட்டாங்க, என்கிட்ட இருந்து இப்ப உன்னை யார் காப்பாற்ற போறது? நீங்க தான் காப்பாற்றணும்ட்டாங்க. அப்படியா, இஸ்லாத்தை ஏத்துக்கறியா அப்படின்னு கேட்டாங்க. ஏத்துக்கறல, ஆனா நன்றியோட நடந்துக்கிறேன் அப்படின்னா. அப்படியா, போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. அப்பதான் போய் அந்த ஆள் போய் சொன்னாரு, இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, அவரை வந்து தப்பான ஆள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவர் நல்ல மனுஷன், அவர் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன் அப்படின்னு போய் அந்த பக்கத்துல இருந்த எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லி அவர்களை இஸ்லாத்திற்கு சாதகமான ஆளாக மாத்தினார் அவர். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அல்லாஹ் என்கின்ற வார்த்தை, அல்லாஹ் என்கின்ற கூற்று ஒருவருடைய உள்ளத்தில் நம்பிக்கையோடு இருக்குமேயானால் நிச்சயமாக அது ஏற்படுத்தக்கூடிய அமைதியும் அது தரக்கூடிய நிம்மதியும் வேற எதுவும் தர முடியாது. அல்லாஹ் அதுதான் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக இதயங்கள் எல்லாம் நிச்சயமாக அமைதி பெறுகின்றன என்று சொல்கிறான். இந்த இடத்துல திக்ருங்கிறதுனால இன்னொரு விஷயத்தை சேர்த்து புரிஞ்சுக்கணும். வெறும் வாயில வந்து அல்லாஹ் 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 சுப்ஹான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து, இப்படியே திரும்ப திரும்ப உச்சரிப்பது, நாவில் திரும்ப திரும்ப போட்டு சொல்வது, அது மட்டும்தான் திக்ருன்னு புரிஞ்சுக்க கூடாது. அதாவது இது வந்து வெளிப்படையான பயிற்சி. இந்த வெளிப்படையான பயிற்சி நம்ம எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்மையில் அவனை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை, அவன்தான் கைப்பிடித்து காப்பாற்றக்கூடியவன், அவன்தான் தஞ்சம், அவன்தான் புகலிடம், அவனன்றி பாதுகாப்பு வேறு யாரும் இல்லை என்கின்ற தளர்வில்லாத நம்பிக்கைக்கு நம்ம அங்க கொண்டு செல்ல வேண்டும். அந்த நம்பிக்கையை பெறுவதுதான் அந்த திக்ரினுடைய இறுதி இலக்காக இருக்க வேண்டும். வெறும் வாயில போட்டு உலட்டுறதுக்கு பேர் திக்ர் கிடையாது. நான் அப்படி சொன்னா அதை நான் குறைச்சி மதிப்பிடுன்னு அர்த்தம் கிடையாது. வாயில போட்டு திரும்ப திரும்ப சொன்னாலும் அதுக்கு நன்மை இருக்குது. ஆனால் அது மட்டுமே அந்த பாதுகாப்பை தந்து விடாது. அது எங்க நம்மளை கூட்டு போகணும்னு சொன்னா, மனதளவில் நாம் எதை மொழிகிறோமோ அது நம்முடைய இதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும். மனதளவில் நாம் என்ன மொழிகிறோம்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்றோம். இறைவா, உன்னை தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது, நீ தூய்மையானவன், நான் பாவம் செய்து கரைபடிந்த அநீதியாளனாக இருக்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம அநீதியாளங்கிறத வாயை திறந்து என்ன செய்யணும், ஏத்துக்கணும். அல்லாஹ்வுக்கு முன்னால் அதை சொல்றது நமக்கு வெக்கம் வரக்கூடாது. அந்த மனநிலைமைக்கு நாம போறதுதான், கூட்டு போறதுதான் இந்த திக்ருடைய அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்றோமா, இறைவா என்னுடைய யுக்தியும் சக்தியும் உன்னை தவிர வேறு யாராலும் கிடையாது. நான் ஏதாவது அறிவு ரீதியா ஒரு திட்டம் போட்டேன்னு வச்சுக்க, நீ கொடுத்த பிச்சை அந்த அறிவு. எனக்கு ஏதாவது ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னா அதுவும் நீ கொடுத்த யாசகம். உன்னை தவிர வேறு யாரும் எனக்கு அந்த அறிவையும் தர முடியாது, அந்த சக்தியையும் தர முடியாது. ஏன்னா அடிப்படையில் அறிவாற்றலும் அடிப்படையில் பலமும் உங்க கையில் தான் இருக்குது. அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டு போகணும். அது அந்த கருத்தை நம்முடைய இதயத்தில் அது அறைய வேண்டும். அந்த மாதிரியான இடத்துக்கு நம்மளை கையை பிடிச்சி கூட்டு போறதுதான் இந்த நாவுல திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய அந்த திக்ரு அந்த வேலையை செய்யணும். அதுதான் என்ன செய்யும், நமக்கு உண்மையில் தரக்கூடிய அந்த பாதுகாப்பை தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நினைவு கூறப்படும் போது அவர்களுடைய இதயம் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப என்ன செய்யணும்னா, வெறும் வாயில சொல்றதல்ல, வாயில நாம சொன்னாலும் சரி, அடுத்தவங்க அல்லாஹ்னு சொல்லும் போதும் சரி, நம்முடைய உள்ளம் சிலிர்க்க வேண்டும், நம்முடைய உள்ளம் நடுங்க வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறும்போது, அல்லாஹ்வுடைய கலாமை கேட்க போகும்போது அவர்களுடைய மேனி சிலிர்க்க வேண்டும் நல்லா சொல்றான். புல்லரிக்கணும், உடம்பு என்ன செய்யணும், புல்லரிக்கணும். அல்லாஹ்வுடைய கலாமை கேட்கும் போது புல்லரிக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி பேசும்போது நம்முடைய மேனி சிலிர்க்க வேண்டும். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும், அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய தேகமும் அவருடைய இதயமும் உருக வேண்டும்.
கசியணும். இதயத்துல இருந்து என்ன செய்யணும்னு சொன்னா அன்பு சுரக்கணும் அல்லாஹ் மேல. அப்ப எனவே இறைவனுடைய நினைவு இப்படிப்பட்ட புல்லரிப்பை, இப்படிப்பட்ட அந்த சிலிர்ப்பை, இந்த மாதிரியான உருகுதலை, கசிவை ஒருவருக்கு தருமையானால் நிச்சயமாக அதுதான் திக்ர் அவர் கொண்டு போகக்கூடிய சிகரமான இடமாக இருக்க முடியும். அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த மாதிரியான மாற்றம் தான் உங்களை அமைதியை நோக்கி கொண்டு செல்லும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெறுவதாகத்தான் நம்முடைய திக்ர்கள் அமைய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இதில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது, 2 பகுதியில் கீழே அநேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருவாங்க, இல்லை கேட்டு வாங்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இதில் ஒரு 8 திக்ர்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் வந்திருக்கக்கூடிய பலன்கள் நிறைந்த சில திக்ர்களை இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அரபியிலையும் அதனுடைய தமிழ் உச்சரிப்பையும் கீழே அதனுடைய பொருளையும் சேர்த்து கொடுத்துருக்குறோம். அதிலிருந்து சில விஷயங்களை மட்டும் நேரத்துக்கு ஏதுவாக சில திக்ர்களுடைய விவரங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி கருத்தாழமுள்ள நிறைய பலன்கள் மிகுந்த திக்ர்கள் இதில் இடம்பெறுகின்றன. வெறும் ரமலான்ல இந்த 5 நாள் செய்யறதுக்கு மட்டும் இல்லை, இது நம்முடைய வாழ்க்கையின் தொடர் பயிற்சியாக அமைவதற்காக நான் இதை கொடுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுல ஒரு திக்ரு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு ஒரு திக்ரு 6வது திக்ராக இதில் நாம் இடம்பெற செய்திருக்கிறோம். அதுக்கு ஏற்கனவே நான் அர்த்தம் சொன்னேன். என்னுடைய அறிவும் என்னுடைய யுக்தியும் சக்தியும் அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் எனக்கு புரியுது, ஒரு விஷயம் எனக்கு படுது, அல்லது ஒரு திட்டம் என்னால் தீட்ட முடியுதுன்னு சொன்னா அதுக்கான அறிவு பிச்சையை கொடுத்தவன் அல்லாஹ் தான். அதுக்கான ஆற்றலை எனக்கு யாசகமாக கொடுத்தவன் அல்லாஹ் தான். அப்படிங்கிற முழுக்க முழுக்க அல்லாஹுவின் மீது நம்முடைய மொத்த பொறுப்பையும் சாட்டுவதுதான் இந்த திக்ருடைய அடிப்படை நோக்கம். என்னால ஒன்றும் கிடையாது, ஒன்னால தான் அப்படின்னு நம்முடைய எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னால சரண்டர் பண்றது. அந்த கருத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த திக்ரு ஒரு தடவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை பார்த்து இப்படி கேட்டார்கள், அலா அதுல்லுக அலா கலிமத்தின் ஹிய கன்சும் மின் குனூசில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய கருவூலங்களில் ஒரு கருவூலமாக இருக்கக்கூடிய, சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமான்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொல்லுங்க அப்படின்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்பதுதான் என்று சொன்னாங்க. இது சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒன்று. ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க ஒரு மனிதன் தன்னுடைய பொறுப்புகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சாட்டுகிறான். என்னால ஒண்ணுமே கிடையாது, நான் ஒரு பதறு, நீ விரும்பினா தான் நான் நெல்மணி, நான் ஒரு சாதாரணமான ஒரு தண்ணீர் துளிதான், நீ விரும்பினால்தான் நான் முத்து, என் கையில ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு முழுக்க முழுக்க தன்னுடைய தகுதி, திறமை, தன்னுடைய ஆற்றல் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு போய் சரண்டர் பண்றது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் ஒரு பெரிய கருவூலத்தை உங்களுக்காக தரும் அப்படின்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிம்ல பதிவாயிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், இன்னொரு திக்ரு சுப்ஹானல்லாஹ், ரொம்ப சொல்றதுக்கு ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம், என் கூடயே நீங்க சேர்ந்து சொல்லிடலாம். அது மாதிரி மனதில் நினைவில் நிறுத்திக் கொள்வதற்கும் ரொம்ப இலகுவான வார்த்தைகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 வார்த்தைகள் இருக்கின்றன, அது நாவுக்கு மிகவும் எளிதானவை, சொல்றதுக்கு கரடுமுரடாலாம் இருக்காது, ஈஸியா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சகீலத்தானி ஃபில் மீசானி, மனிதனுடைய நன்மை தீமைகளை நிறுப்பதற்கு பயன்படும் தராசு இருக்கு பாருங்க, அல்லாஹ் வச்சிருக்கான் பாருங்க, அந்த தராசுல அது மிகவும் கனமானவை. ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, ரஹ்மானுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகள் 2 வார்த்தைகள். அது என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். அதுக்கு பொருள் அதில் எழுதியிருக்கேன், டைம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால சுருக்கமாக இந்த திக்ருடைய நோக்கம் என்னங்கிறது சொல்லிடுறேன். அல்லாஹுவை எல்லா விதமான மாசு மருவுகளிலிருந்தும் தூய்மையாக ஆக்கி அவனுக்கே எல்லா புகழும் என்று அவனை போற்றி புகழ்வதுதான் இந்த திக்ருடைய அடிப்படை நோக்கம். அல்லாஹ் எல்லா விதமான போட்டுதல்களுக்கும் பாராட்டுதலுக்கும் உரித்தானவன், அவன் எந்த குறைகளும் எந்த மாசு மருவும் இல்லாதவன் அப்படின்னு சொல்றது இந்த திக்ருடைய நோக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது சொல்வதற்கு ரொம்ப எளிதானது, ஆனால்
இது தரக்கூடிய கணம் இருக்குது பாருங்க, நாளைக்கு அதான் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு. அந்த ஹதீசுல் பத்தாக்கான்னு பேர் இருக்கு. ஹதீசுல் பத்தாக்கா. நாளைக்கு ஒரு அடியான அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிப்பானா. விசாரிக்கும் போது நீ இன்னைக்கு என்ன செஞ்சியா, இன்னைக்கு என்னது செஞ்சியா, இன்னைக்கு என்னது செஞ்சியா அப்படின்னு டேட் வாரியா அல்லாஹ் ஒவ்வொன்றா அவன் செஞ்சதை சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த அடியான் நினைப்பான், இவ்வளவு துல்லியமாவா அல்லாஹ் கணக்கெடுத்து வச்சிருக்கான். லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹசாஹா. சின்ன பெரிய விஷயங்கள் எதையும் அல்லாஹ் விடாமல் ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ் கரெக்டாக பதிவு பண்ணி வச்சிருக்கிறானேன்னு சொல்லி அதிர்ந்து போய் நிற்பான். தொலைஞ்சோம் நம்ம, அல்லாஹ் நம்மளை எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிட்டான். நம்மள்ட்ட எல்லாத்துக்குமே பதில் வந்து 0 தான், ஒன்றுமே கிடையாது நம்மள்ட்ட, நம்ம வசமாக சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்வானா, இருந்தாலும் நீ செய்த ஒரு நற்செயல் என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்வானா. அது என்ன இறைவான்னு கேட்பான். எனக்கே தெரியல அது என்னது அப்படின்னு கேட்பான். அப்போ ஒரு சின்ன துண்டு சீட்டை எல்லாம் காட்டுவானா. இதில் நீ லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியிருக்கிற, அது துண்டு சீட்டில் இருக்குதுன்னு. அப்போ அவன் நினைப்பானா, நாம் செஞ்ச அயோக்கியத்தனங்கள், நாம் செஞ்ச எல்லா தவறுகள் அல்லாஹ் பெருசாக பட்டியலில் போட்டான். பட்டியல் போட்டால் அது வந்து சார்ஜ் ஷீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000 பக்கம் 20,000 பக்கம் போய்கிட்டு இருக்குது. அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு முன்னாடி இந்த போல சின்ன துண்டு சீட்டு என்னத்துக்கு வரப்போகுது அப்படின்னு அவன் பயந்து நடிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்வானா, என்னிடத்தில் யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது, நிருப்பம் வெயிட்டாக இருந்தால் நீ தப்பிச்ச அப்படின்னு சொன்னான். கடைசியில் அல்லாஹ் அந்த சார்ஜ் ஷீட்டை ஒரு பக்கமும் இந்த துண்டு சீட்டை ஒரு பக்கம் வச்சா துண்டு சீட்டு மிகைத்திருக்கும். அந்த ஆளு எந்த நேரத்தில் அந்த வார்த்தையை முடிஞ்சாலும் தெரியல, இஹ்லாஸ் இருந்திருக்கணும் அந்த நேரத்தில். அவருக்கு இஹ்லாஸோடு அதை முடிந்த காரணத்தினால் அல்லாஹ் அதற்கு அவ்வளவு பெரிய வெயிட்டை கொடுத்துட்டான். அதனால அவர் செய்த பாவங்கள் எல்லாம் கீழே போய் இது வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா அவரை மேலே தூக்கிட்டு போயிடுச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம் மொழியக்கூடிய திக்ர்கள் உண்மையில் அது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நம்முடைய இஹ்லாஸை வெளிப்படுத்துமையானால் அது நம்மை கரை சேர்ப்பதற்கு போதுமானது அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு என்ன செய்யணும். அதனாலதான் இறைவனுக்கு மிக விருப்பமானது என்கின்ற வார்த்தையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பயன்படுத்துகிறார்கள். அதுபோல இன்னொரு முக்கியமான அடுத்து இன்னொரு திக்ரு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இறைவா நீ தூய்மையானவன், புகழுக்குரியவன், உன்னுடைய தூய்மையை போற்றுகிறேன், உன்னுடைய புகழை போற்றுகிறேன். எத்தனை தடவை தெரியுமா? அதத ஹல்கிஹி, அல்லாஹுவின் படைப்பினங்கள் எத்தனையோ அத்தனை முறை நான் அவனை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். அடுத்து வரிதா நஃப்ஸிஹி, அவனுடைய மனம் எவ்வளவு விரும்புமோ அவ்வளவு தூரம் அவனை நான் போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். வஸினத அர்ஷிஹி, அவனுடைய அர்ஷின் எடை எவ்வளவோ கணம் எவ்வளவோ அவ்வளவு தூரம் நான் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். ஓ மிதாத கலிமாத்திஹி, அவனுடைய வார்த்தைகளின் மை அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். இது ஒரு வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரொம்ப பெருசா இருக்கும்ட்டு சொல்ல சொல்ல ஈஸியா வந்துடும். அது இன்ஷா அல்லாஹ் மனப்பாடமே ஆயிரும். இந்த ஹதீஸை நம்ம கவனிக்கணும். முதல்ல இந்த ஹதீஸ் இந்த திக்ருனுடைய விளக்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸனுடைய பின்னணியை நம்ம பார்த்தோம்னா ஒரு முக்கியமான செய்தி வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா ஒருத்தவங்க இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் அவர்களிடத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்த இரவில் காலைல ஃபஜ்ர்லாம் தொழுது முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு வேலைக்காக வெளியிலே போனார்கள். போன பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது பார்க்கிறார்கள், நம்முடைய மனைவி ஃபஜ்ர் தொழுதுட்டு அவங்க தொழுத பாயில அந்த விரிப்பிலேயே உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே கிளம்பிட்டாங்க. ஃபஜ்ருக்கு பிறகு அவர்கள் தங்களுடைய பொது வேலைகள் சுய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு லுஹா நேரத்தில் திரும்ப வர்றாங்க வீட்டுக்கு. எந்த இடத்துல அந்த அம்மா உட்கார்ந்து இருந்துச்சோ அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, அங்கேயே உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை பார்த்து கேட்டாங்க, நான் போனதுக்கு பிறகு இந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே இல்லையா? ஆமா எழுந்திருக்கல, இங்கே உட்கார்ந்து தான் திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லகது குல்து பஅதக்கி அர்பஅ கலிமாத்தின் ஸலாஸ மர்ராத்தின் லவ் உஸினத் பிமா குல்தி முந்துல் யௌமி லவஸனத்ஹுன்ன. பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீ உட்கார்ந்து இவ்வளவு நேரம் திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற,
இன்னைக்கெல்லாம் அங்கே உட்காந்து திக்ர் செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னிட்ட இருந்து போனதுக்கு பிறகு ஒரு 4 வார்த்தைகளை 3 தடவை சொன்னேன். அந்த நான் சொன்ன 4 வார்த்தைகள் 3 தடவை சொன்ன அந்த வார்த்தைகளை நீ இன்றைக்கெல்லாம் இங்கிருந்து திக்ர் செய்து கொண்டிருந்தால் எவ்வளவு சொல்வாயோ அதோடு சேர்த்து நிறுத்து பார்த்தால் நான் சொன்ன அந்த 4 வார்த்தை இருக்குது பாரு, அதுதான் வெயிட்டா இருக்கும். அந்த 4 வார்த்தை என்னன்னா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹ்வை நான் போற்றி புகழ்கிறேன். எத்தனை தடவை? அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவுக்கு. உலகத்தில் மக்கள் தொகையினுடைய கணக்கு எவ்வளவு? எத்தனை? 800 கோடியா? 700 கோடி? 600ஆ? 700 கோடி வந்துருச்சு. இல்லை 700 தாண்டிருச்சு. அதனால் 600லாம் இல்லை, 700 தாண்டிட்டோம். 700 கோடி வெறும் மனிதர்களுடைய எண்ணிக்கை தான் இது. இதுவும் கணக்குக்குள்ள வந்தவங்க தான். இங்கே சொல்லப்பட்டது ஹல்க், படைப்பினங்கள். படைப்பினங்கள்னு சொன்னா புழு, பூச்சி எல்லாம் இருக்கு. அது எங்க? வெறும் தரையில மட்டும் இல்லை, கடல்லையும் பார்க்கணும். கடல், திடல் எல்லாத்துலையும் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை சொல்லவே முடியாது. அப்போ அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இறைவா, நீ படைத்த படைப்புகள் எத்தனையோ அத்தனை எண்ணிக்கை அளவுக்கு நான் உன்னை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். ஒரே வார்த்தையில பல தடவை சொன்ன மாதிரி அர்த்தம் வந்தது. அதே மாதிரி 2வது அவங்க சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு தடவை நான் என்ன செய்யறேன், உன்னை நான் போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிடிக்கும் நமக்கு தெரியாது. அதே மாதிரி அடுத்து ஸினத அர்ஷிஹி, உன்னுடைய அரிசின் எடை அளவு எவ்வளவோ அவ்வளவு தூரம் உன்னை நான் போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். அரிசினுடைய எடை எவ்வளவு? உலகத்துல அரிசி தான் ஆகப்பெரிய படைப்பு. அதுக்கு கீழே தான் பாக்கி எல்லாமே. அல்லாஹ்வுக்கு அரிசுன்னு ஒன்று உண்டு, குர்சுன்னு ஒன்று உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? வஸிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த் அப்படின்னு வரும். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரிசில் இருக்கிறான். அவனுக்கு குர்சின்னு ஒன்று இருக்குது. குர்சி எவ்வளவு பெருசு அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், வஸிஅ குர்சியுஹு அஸ்ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்வுடைய குர்சி என்பது, நாற்காலி என்பது வானம் பூமியை அடைய வளைத்து கொள்ளக்கூடியது. வானம் பூமியினுடைய அளவு எவ்வளவோ அதை விட பெருசுங்கிறான். அதனால தான் அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது ஒரு செய்தி ஒன்று வரும். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் இருக்கு பாருங்க, வானம், பூமி, கோள்கள், அது இது, கடல், திடல் எல்லாம் சேர்த்து மொத்தமா இருக்கு இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை அல்லாஹ்வுடைய குர்சில கொண்டு போய் போட்டா அது ஒரு வளையம் மாதிரி இருக்குமா. நம்ம சாவி கோத்துல ஒரு வளையம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிரபஞ்சம் அல்லாஹ்வுடைய குர்சில கொண்டு போய் போட்டா இந்த பிரபஞ்சத்தினுடைய அளவு இவ்வளவுதான். அந்த குர்சுனா என்னன்னா, அல்லாஹ் இருக்கிறது அரிசுன்னா அவன் காலை வைக்கிறதுக்கு உள்ள இடம்னு வச்சுக்கோங்க, புரியறதுக்காக சொல்றேன். அதனால அப்படியே கற்பனை பண்ணாதீங்க, அதுக்கு வேற அர்த்தங்கள் இருக்கும். அப்போ அந்த குர்சியினுடைய அளவு எவ்வளவுன்னா, இந்த பிரபஞ்சத்தை மொத்தமாக கொண்டு போய் அதில் போட்டால் அது ஒரு வளையம். சரி, குர்சி அளவு பெருசு. குர்சியை கொண்டு போய் அரிசில வச்சா அந்த குர்சு ஒரு வளையம். அப்படின்னா அரிசி எவ்வளவு பெருசு? அப்ப அரிசினுடைய எடை எவ்வளவு பெருசு? நம்மளால கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. இறைவா, உனக்கு தான் தெரியும் உன்னுடைய அரிசின் எடை அது எவ்வளவோ அவ்வளவு தூரம் உன்னை நான் போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். அடுத்து மிதாத கலிமாத்திஹி, இறைவா உன்னுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு மை தேவைப்படும். எவ்வளவு மை தேவைப்படும் அல்லாஹ்வுடைய வார்த்தை எழுதுறதுக்கு அப்படின்னா சொல்லவே முடியாது. வலவ் அன்ன மாஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாமுன், இந்த பூமியில் இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்டி பேனாவாக்கி, வல் பஹரு யமுத்துஹு மின், அந்த ஆயத்தில் என்ன வரும்னா, எல்லா மரங்களிலையும் பேனா சீவியாச்சு. கடல் தண்ணி அனைத்தையும், எல்லா கடல் 7 கடல் தண்ணியை எடுத்து மொத்தமா மையாக்கி அல்லாஹ்வுடைய கலாமை எழுத ஆரம்பிச்சா மா நஃபிதத் கலிமாத்துல்லா, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு முடிவே இல்லை. பேனா நிறைய இருக்குது, 7 கடல் மை இருக்குது, அதுவே தீர்ந்து போயிடும், அல்லாஹ்வுடைய கலிமா தீர்ந்து போகாது. அப்ப அது எவ்வளவு இருக்கும் நமக்கு தெரியாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நாவால் சுட்டி காட்டுகிறார்கள், இறைவா உன்னுடைய படைப்புகள் எத்தனையோ அத்தனை எண்ணிக்கை, உன்னுடைய அரிசி எவ்வளவு எடையோ அவ்வளவு எண்ணிக்கை, உனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு எண்ணிக்கை, உன்னுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு பேனாக்களும் மையும் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு இறைவா உன்னை நான் போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் அப்படின்னு சொல்றதா இந்த திக்ருடைய அர்த்தம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
நீ உட்கார்ந்து இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நான் சொன்ன இந்த 4 வார்த்தை இருக்குது, அதுதான் வந்து வெயிட்டு. அப்போ கொஞ்ச நேரத்துல நிறைய நன்மைகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இறைவா உன்னை தவிர வேறு எந்த இறைவனும் கிடையாது, நீ தூய்மையானவன், அப்பழுக்கற்றவன், நிச்சயமாக நான் அநீதியாளர்களில் ஒருவனாக மாறிவிட்டேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த திக்ரை சொன்னது யாரு, எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், வதன்னூனி இஸ்ஹப முகாதிபன். மூசா யூனுஸ் நபி தம்முடைய சமுதாயத்தாரின் மீது கோபப்பட்டு கொண்டு அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அந்த சமுதாயத்தை விட்டு வெளியேறி போயிட்டார். அவர் என்ன நினைச்சாருன்னு சொன்னா, எல்லா சமுதாய மக்களும் மாதிரி நம்முடைய சமுதாயமும் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேங்குது, அது மாதிரி மற்ற சமூகத்துக்கு அதாபு வந்த மாதிரி இந்த சமூகத்துக்கு அதாபு வரப்போகுது, நம்ம எதுக்கு அதுல ஒரு ஆளா உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அந்த சமூகத்தை விட்டு வெளியேறிட்டார். வெளியேறி போன மனுஷன் ஒரு கப்பல்ல ஏறி உட்கார்ந்து போயிட்டார். ஆனா அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லை அவருக்கு. நாம் அவருக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டோம் என்று அவர் நினைத்துக் கொண்டார். அவர் தப்பா முடிவு எடுத்துட்டார். அல்லாஹ் சொல்றான், அவர் தப்பா முடிவு எடுத்துட்டார். என்னுடைய அருள் ஒரு சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அதை தடுப்பதற்கு அவரால் என்ன முடியும்? ஆனா அந்த கடைசி நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் யூனுஸ் நபியினுடைய சமூகத்தார் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டு விட்டார்கள். அல்லாஹ் மனம் பொறுத்துட்டான். அதனால அவர்களுக்கு வர இருந்த தண்டனையை அல்லாஹ் தடுத்து நிப்பாட்டிட்டான். இது தெரியாம இந்த மனுஷன் என்ன செஞ்சார், போயிட்டார். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் போயிட்டார்ல. கடைசியில் என்ன ஆச்சு, அல்லாஹ் அந்த கப்பல்ல இருந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொல்லி உள்ள வெளியே தூக்கி போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும், வெளியில குதிச்சாகணும் அப்படின்னு வருது. யார் குதிக்கிறது, யாரை குதிக்க முடியும், யாரை குதிக்க சொல்ல முடியும்? கடைசியில் சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தாங்க. எத்தனை தடவை போட்டாலும் யூனுஸ் நபி வேறு தான் வருது. நீங்க குதிச்சிருக்கன்ட்டாங்க. வேற வழி இல்லை, அவர் குதிச்சிட்டார். அல்லாஹ் ஒரு பெரிய மீனுக்கு உத்தரவு போட்டான், இந்த மாதிரி நம்மால் ஒருத்தர் வர்றாரு, நீ உள்ள வாங்கிக்கோ, சாப்பிட்றாத. அல்லாஹ் என்ன சொன்னா, சாப்பிட்றாத, அவருடைய இறைச்சியை தேகத்தை கடிச்சிடாத, எலும்பை உடைச்சிடாத, அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுக்கோ, வச்சு கடல் ஃபுல்லா ரவுண்ட் அடி, அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்துக்கலான்னு சொல்லி எல்லாம் அதுக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தான். அதே மாதிரி என்ன செஞ்சு உள்ள, அது ஒரு லாட்ஜ் மாதிரின்னு வச்சுக்கங்க. ஆனா இருந்தாலும் மனுஷன் பயந்துட்டார். உள்ளுக்குள்ள போனதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறார், அல்லாட்ட தன்னுடைய இயலாமையை சொல்றார், இறைவா உன்னை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த இருளுக்குள்ள இருந்தவர் அல்லாட்ட துவா செஞ்சார். அருள் இருள்னா எப்படிப்பட்ட இருள்? ஏற்கனவே இரவின் இருள் ஒண்ணு, மீனுக்குள்ள வயிற்றுல இருக்கிற ஒரு இருள் ஒண்ணு, இரவின் இருள் ஒண்ணு, கடலின் இருள் ஒண்ணு, மீனுக்குள்ள இருக்கிற ஒரு அந்த 3 விதமான இருள்களுக்கு உள்ள இருந்து அவர் அல்லாட்ட என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஃபனாதா ஃபித்துலுமாத், அல்லாஹ் சொல்கிறான், இருள்களுக்கு உள்ளே இருந்து அவர் நம்மை அழைத்தார். அல்லாஹ் இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா உன்னை தவிர வேறு எந்த இறைவனும் இல்லை, நான் தப்பா முடிவெடுத்துட்டேன், நான் அநீதியாளர்களில் ஒருவனாக மாறிவிட்டேன் என்று அவர் சொன்னார். அவர் அப்படி சொன்னதுனால அவரை நாம் காப்பாற்றினோம்னு நல்லா சொல்றோம். ஒருவேளை அவர் மட்டும் அப்படி சொல்லாம இருந்திருந்தார்னா, லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுப்அஸூன், அந்த மீனின் வயிற்றுக்குள்ளேயே அவர் மறுமை நாள் வரையும் இருந்திருப்பார். திரும்ப மக்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் அதுவே அவருக்கு கபரா போயிருக்குன்னு நல்லா சொல்றார். அது வரைக்கும் இருந்திருப்பார். அந்த நேரத்தில் அவர்களை காப்பாற்றிய ஒரு அருமையான திக்ர் தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்ங்கிறது. முழுக்க முழுக்க ஏகத்துவம், ஓரிரை உறுதிமொழி இந்த திக்ர்ல தூக்கி நிற்குது. 2வது, மனிதன் தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய மோசமான சூழ்நிலையை அல்லாஹ்வுக்கு முன்னால சரண்டர் பண்ற அந்த அர்த்தமும் இதுக்குள்ளே வருது. அப்ப இப்படிப்பட்ட கருத்தாளம் உள்ள இந்த துவா, இந்த திக்ரு அவரை காப்பாற்றியதாக அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆனில் சுட்டி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅவத்து தின்னூனி இத்தஆஹு வஹுவ ஃபீ பத்னில் ஹூத், அந்த பெரிய மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த மீனின் வயிற்றிலிருந்து துவா செய்தாரே யூனுஸ் நபி, அந்த துவா இருக்கிறதே அது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அந்த துவா இருக்கிறதே, அதை வைத்து ஒரு முஸ்லிம் ஏதாவது ஒரு தேவைக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி இறைஞ்சுவாராயானால் இல்லா இஸ்தஜாபல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருக்கு அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்காமல் இருக்க மாட்டான், அவருடைய துஆவை அங்கீகரிக்காமல் இருக்க மாட்டான் என்று சொன்னார். அருமையான தோழர்களே, இப்படி கருத்தாளமுள்ள துஆக்களைத்தான், கருத்தாளமுள்ள திக்ர்களைத்தான் நாம் இதிலே குறிப்பிட்டிருக்கிறோம்.
இது அல்லாமல் இன்னும் சில திக்ர்கள்லாம் இருக்கின்றன. இதை நம்முடைய சாதாரணமான அவகாசங்கள்ல நேரம் இருக்கின்ற நேரத்தில், அதாவது சும்மா இருந்து அடுத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்து பொழுது போயிடும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல கொஞ்சம் கான்சியஸ் ஆகி அக்கறைப்பட்டு இந்த மாதிரியான திக்ர்களை அந்த இடத்த என்ன செய்யணும், போட்டு நிரப்பக்கூடியதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் இது சொல்வதற்கு எளிதானதாக இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா இதன் மூலமாக நமக்கு தரக்கூடிய நன்மைகள் ஏராளமானது. இது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி அமைதியை கொண்டு வந்து தரக்கூடியது. நிச்சயமாக நாம் இதை நாமும் அனுபவிப்பதோடு நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யணும், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொடுத்தேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி கொடுத்தல் புரிவானாக. குறிப்பாக எந்த நோக்கத்திற்காக நாம் இரவு கண் விழித்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல மேன்மக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.